நம்மளுடைய விஏபி சீரீஸில் அடுத்த ஒரு டாபிக் வந்து கிளவுட் பர்ஸ்ட். அது நீரிடிகள்னு சொல்கிறாங்க, மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லி டாபிக் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சோர்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்து இயர் புக்கில் இருக்குது. ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வேல்யூ ஆடட் பாயிண்டோட சீரீஸில் வந்து பார்த்தோன்னா இது 3வது டாபிக். அது எபிசோட் 3 அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். நீரிடிகள் மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லி டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன டாபிக்லாம் என்ன பாயிண்ட்லாம் அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீரிடிகள் அதிகரிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அந்த ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மேக வெடிப்பு அல்லது நீரிடிகள்ன்ற விஷயம் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா டியூ டு கிளைமேட் சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம கீழே தனியாகவே எடுத்து கொடுத்துருக்கோம். பட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா 2025 முதல் நீரிடி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மணலி என்ற பிளேஸில் நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 30 நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு கீழே இருக்குது. ஃபுல்லாக படிச்சுட்டு இதில் என்னென்ன பாயிண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை நம்ம கீழே கொடுத்துருக்கோம். அந்த எக்ஸாக்டாக நம்ம பாயிண்ட்டுக்குள்ளேயே போயிடலாம். நீரிடிகள் மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இதில் நம்மளுக்கு ஜிகே பாயிண்ட் இல்லாமல் தமிழ்லையுமே ஒரு கொஷின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழில் கலைச்சொற்கள்ன்ற விஷயத்தில் இதில் நம்ம கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். 2025 ஆண்டின் முதல் நீரிடியை ஆகஸ்ட் 30 சென்னை எதிர்கொண்டது என சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லிச்சு. சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கு, 2025 முதல் நீரிடி அல்லது மேக வெடிப்பு கிளவுட் பர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 30 சனிக்கிழமை அன்னி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த பிளேஸில் அப்படின்னு பார்த்தா சென்னையில் மணலி என்ற பிளேஸில் 2025 முதல் நீரிடி. இப்போது மணலியில் சனிக்கிழமை நைட் வந்து என்ன ஆயிருக்குன்னா 10 to 11 மணிக்குள்ளே வந்து பார்த்தா 106 மில்லிமீட்டர் மழையும், 11 மணிக்கு மேலே ஆஃப்டர் 1 ஹவருக்கு மேலே 126 மில்லிமீட்டர் மழையும், அதாவது 12.6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மழையும் பெஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் நீரிடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு விளக்கமாக பார்க்கலாம். எதிர்பாராத விதத்தில் திடீரென பெய்யும் தீவிர கனமழைக்கு ஆங்கில சொல் என்ன அப்படின்னு பார்த்தா கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேக வெடிப்பு. இதுவுமே தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தப்பு அப்படின்னா கிளவுட் பர்ஸ்ட்டுக்கு சரியான தமிழ் சொல் வந்து பார்த்தா நீரிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் முன்னாடி சொல்லியிருக்கேன். தமிழில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்புகளுக்கான கலைச்சொல்லுக்கான ஒரு கேள்வி கேட்பதற்கான ஒரு பாயிண்ட்டாக இது அமையும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கடந்த ஆண்டு கூட உத்தரகாண்டில் ஏற்பட்ட போது கூட நம்ம நியூஸில் வந்து பார்த்தா என்ன கேள்விப்பட்டிருப்போம், மேக வெடிப்பு ஏற்பட்டதுன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதான் நாங்கள் கொடுத்துருக்காங்க. திடீரென பெய்யும் கனமழை வந்து பார்த்தோன்னா அதுக்கான சரியான சொல் கிளவுட் பர்ஸ்ட் தான். ஆனால் அது ஊடகங்கள் எப்படி பிரதிபலிக்கிறாங்கன்னா மேக வெடிப்பு என்று தவறாக ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. இதுக்கான சரியான ஒரு தமிழ் சொல் வந்து நீரிடி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ கிளவுட் பர்ஸ்ட்டுக்கான சரியான தமிழாக்கம் என்னன்னு சொல்லிட்டு தமிழில் கேட்கலாம், தமிழ் கொஷின்ஸில் கேட்கலாம். நீரிடி தான் சரியான விடை. இந்த நீரிடி என்ற சொல் எங்கே பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தா நீலகிரி மாவட்டத்துலேயும் காவிரி டெல்டா மாவட்டங்கள்லையும் இந்த சொல் வந்து பார்த்தா புழக்கத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேங்களா. நீரிடி நம்ம மேக வெடிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த நீரிடி நீலகிரிலையும் காவிரி படுகையிலையும் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. கடந்த ஆண்டுகள் 1977 திருச்சிக்கு மேற்கே இந்த ஒரு நீரிடி வந்து பார்த்தீங்கன்னா விழுந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீரிடினா கிளவுட் பர்ஸ்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் காவிரியில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் அதிகமாச்சு, அதிகமாக சேதத்தை ஏற்படுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரீசெண்ட் டைமில் இப்போ தான் பார்த்துட்டு போகிறோம். 2024 வயநாட்டிலையும் 25 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உத்தரகாண்ட் மாநிலத்திலே வந்து பார்த்தா நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஆனால் 2000 பிஃபோரே 2000க்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா 1977 திருச்சிக்கு மேற்கே வந்து பார்த்தா இந்த மாதிரியான ஒரு நீரிடி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேலே சொன்ன அந்த பாயிண்ட்ல எல்லாமே இந்த ஒரு பேராகிராஃபில் அல்லது இந்த ஒரு பேஜில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இதில் கொடுத்துருக்கோம். இந்த ஒரு பாயிண்ட் தான் நம்ம மேலே இருக்குது. ஏன்னா முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த 2025 ஆண்டு முதல் நீரிடிலாம் கேட்க மாட்டாங்க. என்ன ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னா நம்மளுக்கு தமிழுக்கான ஒரு கொஷின் தான் இங்கே முக்கியமாக இருக்கும். கிளவுட் பர்ஸ்ட்டுக்கான சரியான ஆங்கில இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நீரிடி தான் ஞாபகம் வச்சுங்க, போதுமானது. நெக்ஸ்ட் 1977 திருச்சியில் வந்து பார்த்தோன்னா ஒரு கிளவுட் பர்ஸ்ட் வந்து பார்த்தா நடந்திருக்கு. சரிங்களா. அடுத்த ஒரு பேஜுக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஒரு பேஜ் நம்ம ஸ்கேன் பண்ணியிருக்கோம். இதுலேயுமே நீரிடிக்கான ஒரு முக்கியமான விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. நீரிடிக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. எது நீரிடி அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நீரிடிக்கான டெஃபினேஷன் நம்ம பார்க்கலாம். நீரிடி எதுன்னு பார்த்தோன்னா ஒரே நாளில் 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிவது நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்னா கனமழைன்னு சொல்லுவோம். ஒரு நாளில் கனமழை, இன்றைக்கி கனமழை பெஞ்சது, நேற்று கனமழை பெஞ்சது, இப்போ நீலகிரி மாவட்டத்தில் கனமழை, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கனமழை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது
அந்த ஒரு நாள்ல தான் அவங்க கணக்கிடுவாங்க சரிங்களா. 1 டேல வந்து பார்த்தீங்கன்னா கணக்கிடுவாங்க. ஒரு நாள்ல 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமா அங்க மழை பெஞ்சதுன்னா, அதான் கனமழைன்னு சொல்லிட்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லுது. ஆனா அதுக்கு பதிலா ஒரு சில மணி நேரத்திலேயே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள்ல 24 ஹவர்ஸ் இருக்கும் சரிங்களா. அந்த 24 ஹவர்ஸ்ல 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுன்னா கனமழை. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மணி நேரத்திலேயே வித்தின் ஹவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பல 100 மில்லிமீட்டர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது 20 சென்டிமீட்டர்னா 200 மில்லிமீட்டர்ன்னு சொல்லலாமா? 200 மில்லிமீட்டர்ன்னு சொல்லலாம். இந்த 200 மில்லிமீட்டர் மழை வந்து ஒரு நாள்ல பெய்யுது. ஆனா வந்து ஒரு சில மணி நேரத்திலேயே அந்த 100 மில்லிமீட்டர் கூட கிடையாது. பல 100 மில்லிமீட்டர் அளவு மழை பெஞ்சா அதான் வந்து பார்த்தீங்கன்னா நீரிடின்னு சொல்றோம். அது கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஞாபகம் வச்சுக்கங்க இதுதான் டெஃபினேஷனு. அப்போ ஒரு மணி நேரத்திலேயே ஒரு சில மணி நேரங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, மிக அதிக அளவு கனமழை. அது 1 டேல இல்லாம வித்தின் ஹவர்ஸ்ல வந்து கன்வெர்ட் ஆச்சுன்னா, அதுதான் நீரிடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இடியுடன் கூடிய பெரும் திரள் மேகங்கள் தான் அதுக்கான காரணமா இருக்கு. இந்த மழையை கொண்டு வருவதற்கான முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும் திரள் மேகங்கள். இது வந்து அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, மேகங்கள் என்ன ஆகும்னா, ஈரப்பதமான காற்று சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த பெருந்திரள் மேகங்கள்ல ஈரப்பதமான காற்று சேர்ந்ததுக்கப்புறம் மழை பெஞ்சிடணும். ஆனா மழை பெய்யாம அந்த காத்து வந்து ஈரப்பதமான காத்து வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிட்டும், ஒரே இடத்துல குமுலேட்டிவ் ஆகிட்டே இருக்கும். இந்த குமுலேட்டிவ் கிளவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, வழக்கத்துக்கு மாறாக மேகங்கள் இப்படி திரள்வதால் ரொம்ப வந்து பார்த்தா வழக்கத்துக்கு மாறாக இப்போ ஈரப்பதமான மேகங்கள் திரள்னா மழை பெய்யணும். மழை பெய்யாம இந்த மேகங்கள் ஈரப்பத மேகங்கள் ரொம்ப அதிகமாக ஒரே இடத்துல குமுலேட்டிவ் ஆகிட்டே இருந்ததுன்னா, உடனடியாக மழை பெய்யாது. ஒரு புள்ளியில என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா, அது வெடிச்சிரும். அதிகமான ஈரப்பதமான அந்த காற்று சேர்ந்துக்கினே என்ன ஆகிடும், மழை பெய்யாமல் இருக்கும்போது கண்டிப்பாக வெடிச்சிரும். நம்ம பலூனில் கூட வந்து பார்த்தா காற்று ஊற்றிட்டே இருந்ததுன்னா ஒரு பாயிண்டில் வெடிக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி தான் பலூன் மாதிரி எனக்கு கான்செப்ட் எடுத்துங்க. அந்த பலூனில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் சேர்ந்துகிட்டே இருக்குது. அந்த ஈரப்பதம் சேர்ந்துகிட்டே இருக்கும்போது அங்கே தாங்க முடியாத டைமில் ஒரு இடத்துல வெடிச்சிருது. அதான் வந்து பார்த்தா மேக வெடிப்பு அல்லது நீரிடி அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் சரிங்களா. அப்போது நீரிடினா என்னென்னு பார்த்தா ஒரு சில மணி நேரத்தில் பல 100 மில்லிமீட்டர் மழை பெய்வது. இதுக்கான காரணம் பெரும் திரள் மேகங்கள், ஈரப்பதமான மேகங்கள் வந்து பார்த்தா சேர்ந்துக்கினே இருக்குது. சேர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு புள்ளியில் வெடிச்சது குமுலேட்டிவான அந்த க்ளவுட்ஸ் வந்து பார்த்தா ஒரு புள்ளியில் வெடிச்சதுனால ஏற்படக்கூடிய விஷயம் தான் இந்த நீரிடிகள் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. அடுத்தது பார்க்கலாம். இந்தியாவில் நீரிடி வந்து பார்த்தோன்னா குறிப்பிடுவது எதுன்னு சொல்லிட்டு வானிலை மையம் சொல்லி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஜென்ரல் டெஃபினேஷன். மேலே சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டெஃபினேஷன் ஓகேங்களா. அந்த ஒரு மணி நேரத்துலையும் இந்த கீழே சொன்ன ஈரப்பதமான காற்றுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து பார்த்தா ஜென்ரல் டெஃபினேஷன். நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 20 முதல் 30 சதுர மீட்டர் பரப்பளவில் 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் அல்லது 100 மில்லிமீட்டர் 10 சென்டிமீட்டர் அல்லது 100 மில்லிமீட்டர் ரெண்டு ஒன்று தானே சரிங்களா. ரைட் ஓகே. அப்போது 20லேருந்து 30 சதுர கிலோமீட்டர் பரப்பில் அதாவது அது ஏரியாவை கொடுத்துருக்காங்க. இப்போது வயநாடு எடுத்தாலும் சரி, உத்தரகாண்ட் எடுத்தாலும் சரி, அதுக்கான ஏரியான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஏரியா டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. 20லேருந்து 30 சதுர சென்டிமீட்டர் பரப்பில் ஒரு குறிப்பிட்ட பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பரப்பு என்பது 20 முதல் 30 சதுர கிலோமீட்டராக இருக்கணும். அந்த 30 சதுர கிலோமீட்டர் இந்த பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர்லேருந்து 100 மில்லிமீட்டர் ஓகேங்களா. அது ரெண்டும் ஒன்று தான். 10 சென்டிமீட்டர் மழை இந்த ஒரு இடத்துல பெஞ்சிச்சுன்னா அதுதான் என்ன சொல்கிறாங்க, நீரிடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா. அப்போது 20 முதல் 30 சதுர கிலோமீட்டர் பரப்பில் ஒரு சில மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுன்னா அதான் நீரிடி அப்படின்னு சொல்கிறாங்க. 1969லேருந்து 2015 வரைக்கும் 46 ஆண்டுகளில் இந்தியாவில் மட்டும் 28 நீரிடி நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 46 ஆண்டுகளில் இந்தியாவில் 2015 வரைக்கும் 28 நீரிடிகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ரீசெண்ட் டைமில் 2018க்கு பிறகு வந்து குறு நீரிடிகள் வந்து அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மினி கிளவுட் பர்ஸ்ட் அதிகமான சேதத்தை ஏற்படுத்துறதுனாலும் சின்னது அங்கங்கே வந்து பார்த்தா வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு மணி நேரத்தில் 5 சென்டிமீட்டர் அல்லது 50 மில்லிமீட்டர். இங்கே என்ன டெஃபினேஷன் பார்த்தோம், 10 சென்டிமீட்டர் பார்த்தோம் இல்லையா. இங்கே வந்து பார்த்தோன்னா 5 சென்டிமீட்டர் அல்லது 50 மில்லிமீட்டர். இது வந்து மினி கிளவுட் பஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மேலே சொல்கிறது கிளவுட் பஸ்டர், இது மினி கிளவுட் பஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது வந்து நடந்துகிட்டே இருக்குது, அதிகமாக நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு மணி நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த 20லேருந்து 50 மில்லிமீட்ரு மழை வந்து அதிகமான நிலச்சரிவை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா. அப்போது இது வந்து நிலச்சரிவை ஏற்படுத்துறதுக்கான முக்கியமான காரணம் டக்குன்னு வந்து ஒரு மினி கிளவுட் பஸ்டர் ஆகுது, அங்கே மழை பெய்யுது, டக்குன்னு வந்து அங்கே லேண்ட்ஸ்லைட் வந்து பார்த்தா நடந்துட்டு நிலச்சரிவு வந்து பார்த்தா நடந்துகிட்டே இருக்குது. இதுவுமே ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து கடந்த ஆண்டுகளில் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் இமயமலை பகுதியிலும் ஏற்கனவே இது நடந்துட்டு தான் இருக்குது சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டிலையும் தென்னிந்தியாவிலையும் வட இந்தியாவில் இமயமலை பகுதியிலும் அதிகமாக அந்த நீரிடிகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது இந்த பேராகிராஃபில் மேலே சொன்ன நம்ம பேராகிராஃபில் சொன்ன விஷயங்களாக காணப்படுது சரிங்களா. அடுத்த பேராகிராஃப் போகலாம், அடுத்த ஒரு பேஜஸ்க்கு போகலாம். இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்கோம்.
கடந்த ஆண்டு முன்னாடியே சொன்ன மாரி நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். 2024ல வயநாட்ல ஒரு நீரிடினால வந்து பார்த்தீங்கன்னா, நிலச்சரிவு மிக மோசமான நிலச்சரிவு ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம 2025ல உத்தரகாண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிலச்சரிவு கிளவுட் பர்ஸ்ட் ஏற்பட்டது. அதிலுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 50க்கும் மேற்பட்ட ஆ மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாரி தேடுதல் பணி நடைபெற்றது. சரிங்களா? ரைட் ஓகே. நம்ம பார்க்கலாம். கடந்த ஆண்டில் ஜூலை 30 கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா 2024ல கேரளத்தில வயநாட்ல முண்டகை என்ற பிளேஸ்ல வந்து பார்த்தா ஒரு கிராமத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கிளவுட் பர்ஸ்ட்னால வந்து பார்த்தோம்னா நிலச்சரிவு ஏற்பட்டது. அது ஜூலை 30ல சரிங்களா? நம்ம 2024 ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நியூஸ்ல. அதே மாரி தற்போது ஆகஸ்ட் 5, 2025ல உத்தரகாண்ட்ல தராலி என்ற கிராமத்திலயும் திடீர் வெள்ளம் அடித்தது. இதுக்குமே நீரிடி தான் காரணம் அப்படின்ற மாரி கிளவுட் பர்ஸ்ட் தான் காரணம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. 2024ல வயநாட்லயும், 2025ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க உத்தரகாண்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றது அப்படின்ற மாரி சொல்றோம். கேரளத்தில வந்து வயநாட்ல வந்து முண்டக்கை என்ற பிளேஸ்லயும், அ தராலி என்பது உத்தரகாண்ட்லயும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பிளேஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து எங்கனா ஒரு இடத்துல கேட்டு விட்டுடலாம். சரிங்களா? ரைட் ஓகே. ஏன்னா பேரிடர் மேலாண்மை நம்மளுக்கு டாபிக் இருக்கு இல்லையா? கண்டிப்பா அத கேட்டுடலாம். சுற்றுச்சூழல் அப்படின்னு இருந்தாலும் சரி, இல்ல பேரிடர் மேலாண்மை டாபிக்ல இருந்தாலும் சரி, டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் டாபிக்ல இருந்தாலும் சரி, இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஜூலை 30ல கேரளாவுல, ஆகஸ்ட் 5ல உத்தரகாண்ட்ல. இது 2026 இயர் புக்குனால வந்து பார்த்தீங்கன்னா 2025 நியூஸ் தான் குடுத்துருக்காங்க. அதான் தற்போது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது தற்போதுனா 2026 கிடையாது. 2025 தான். ரைட் ஓகே. இங்க உத்தரகாண்ட்ல ஏற்பட்ட அந்த நில சரிவு மற்றும் என்ன சொல்லலாம், அந்த மேக வெடிப்பின் காரணமாக 50க்கும் மேற்பட்டோர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அடித்து செல்லப்பட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றாங்க. பொதுவாக இந்த நீரிடிகள் வந்து மலைப்பாங்கான இடத்துல தான் நடக்குது. மலைப்பகுதியில் மட்டும் தான் நடக்குதுன்னு அப்படின்னு கிடையாது. சமவெளி பகுதியில் நடக்குது. மழை இல்லாத பகுதியில் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே அதுதான். மணலியில வந்து பார்த்தா சென்னை மணலியில வந்து பார்த்தோன்னா கிளவுட் பர்ஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆகஸ்ட் மாதம் 2025ல வந்து பார்த்தா கிளவுட் பர்ஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ வந்து பார்த்தோன்னா, இப்போ இது மலை பாங்கான இப்போ கேரளால மலை இருக்கு, உத்தரகாண்ட்ல மலை இருக்கு, மணலில மலை இருக்கா? கிடையாது இல்லையா? அப்போ மழை இல்லாத இடத்துலயும் அது நிகழுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இன்னொரு பிளேஸ் மென்ஷன் பண்றாங்க. பாம்பன் என்ற பிளேஸ்ல. இது நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். தென் தமிழகத்துல வந்து மிக அதிகமான கனமழை வந்து அப்போ பெஞ்சது. கிட்டத்தட்ட வந்து தூத்துக்குடி மாவட்டங்கள் எல்லாமே நெறைய வெள்ளங்கள் வந்து பார்த்தோன்னா, அப்போ நெறைய ஆச்சு. தமிழ்நாடு அரசும் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு காலகட்டம் 2024 காலகட்டம். சரிங்களா? போன வருஷத்துக்கு 3 வருஷம். சரிங்களா? அப்போ இப்ப 2026ல இருக்கோம். ரைட் ஓகே. 2024ல நவம்பர் 20ஆம் தேதி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, 3 மணி நேரத்தில கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லலாம் 190 மில்லிமீட்டர் ஆல்ரெடி டெஃபினிஷன் பார்த்துருக்கோம் கிளவுட் பர்ஸ்ட்டுக்கு. என்னன்னா, ஒரு சில மணி நேரங்கள்ல ஒரு பல 100 மில்லிமீட்டர் 1100 மில்லிமீட்டர் மழை பெஞ்சு தான் கிளவுட் பர்ஸ்ட் நீரிடி அப்படின்னு சொல்லியிருக்க முடியும். அப்ப கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஒரு 3 மணி நேரத்துல என்ன ஆயிடுச்சாம், 190 மில்லிமீட்டர் அல்லது 19 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. இது நீரிடியா கருதப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது ராமேஸ்வரத்துல பாம்பன் பகுதியில. சரிங்களா? பாம்பன் பாலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த பகுதியில. நீரிடை நிகழ்வதை முன்கூட்டியே நம்ம கணிப்பது ரொம்ப கஷ்டம். என்னதான் வந்து டெக்னாலஜி இருந்தாலும், அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், நம்ம சேட்டலைட் வந்து பார்த்தோன்னா, நம்ம வானிலை சார்ந்த சேட்டலைட்லாம் நம்ம அமைச்சாலும், அது நீரிடை வந்து பார்த்தா அந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண முடியாது, கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குனர் சீஃப் டைரக்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து மிருத்யுஞ்சய் மொஹோபத்ரா அப்படின்னு நபர் வந்து பார்த்தா சொல்லியிருக்காரு. இதில வந்து இந்த கடினம் அப்படிலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இவர மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்திய வானிலை ஆய்வு மையத்தோட தலைமை இயக்குனர் யாரு அப்படின்ற மாரி கேட்கலாம். மிருத்யுஞ்சய் மொஹோபத்ரா அது மட்டும் ஞாபகம் வச்சுக்க போதுமான. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டா இருக்கு. சரிங்களா? இதோட இந்த டாபிக் நம்மளுக்கு முடியுது. இந்த வேல்யூ ஆடட் பாயிண்டோடைய எபிசோட் 3ல வந்து பார்த்தா நீர் வெடிப்பு அல்லது நீரிடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம். இதில் நம்மளுக்கு ப்ரிலிமினரி ஆஸ்பெக்ட்லையும் சரி, மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்லையும் சரி கொஷின்ஸ் ஆர் டாபிக் இருக்குது. அந்த டாபிக் மட்டும் எடுத்து வச்சுங்க. ஏன்னா நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி கொஷின்ஸ் கேட்கும்போது இது நம்ம ஆட் பண்ணதுக்கு இன்க்ளூட் பண்ணதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் டாபிக் முடியுது. நெக்ஸ்ட் டாபிக்ல அடுத்த டாபிக்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.